Hi guys, welcome to Lexim Learning. Last class நீங்கள் பார்த்தீங்களா நம்ம verb ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். verbல 4 types இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த 4 typesல first type வந்து main verb, second type auxiliary verbs. ஸோ auxiliary verb வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே, இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு மாடல்ஸும் செமி மாடல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், ஆர் யூ ரெடி? எஸ், ஃபைன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மாடல்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு 9 டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னதுன்னு பார்த்துடலாமா? ஃபைன். வில், would, shall, should, can, could, may, might and must. ஓகே, இந்த 9 தான் மாடல்ஸ் அப்படின்ற டிவிஷனில் வருது. ஓகே, எஸ். இப்போ வில் அப்படின்னு எடுத்துனா ஐ வில் கோ டு மார்க்கெட். ஓகே, ஐ வில் கோ டு த பிளே கிரவுண்ட். வி வில் கோ டு த பிளே கிரவுண்டு சொல்லலாமா? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம். டு யூ ரிமெம்பர்? ஓகே, ஸோ ஐ வில் கம் வித் யூ. அப்போ இது ஃப்யூச்சர் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணுறோம். அதில் ஃப்யூச்சரில் இப்போ வில் வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம், வில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா வுட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வுட் வந்து ஃப்யூச்சர் பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே, ஸோ அப்போ அந்த வில், ஷால், கேன், மே இதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டில் வந்துடும். ஓகே, ஃப்யூச்சர் டென்ஸில் ப்ரெசண்ட்டில் வந்துடும். அதுவே வந்து வுட், ஷுட், மைட், குட் இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் பாஸ்டில் வந்துடும். ஓகே, இப்போ வில்லுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சரியா? ஸோ ஐ வில் கோ டு பிளே கிரவுண்ட், வி வில் கோ டு பிளே கிரவுண்ட், யூ வில் கோ டு பிளே கிரவுண்ட், தே வில் கோ டு பிளே கிரவுண்ட், she will go to playground, he will go to playground, it will go to playground. ஓகே, ஸோ இப்போ would அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐ would go to playground. இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ ஐ will go to the playground, I would go to playground. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ will go to playground அப்படின்றது நான் பிளே கிரவுண்டுக்கு போவேன். சாதாரண நான் பிளே கிரவுண்டுக்கு போவேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த வில்லுக்கும் வுட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ அதே மாதிரி ஐ ஷல் கம் வித் யூ, ஐ ஷுட் கம் வித் யூ, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஐ ஷல் கம் வித் யூ அப்படின்னா நான் உன்னோட வர்றேன் அப்படின்னு சொல்கிறது தான். அதே வந்து ஐ ஷுட் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. சரியா? ஓகே, ஐ ஷுட் கம் வித் யூ அப்படின்னா நான் கண்டிப்பாக உன்னோட வரணும் அப்படின்றது. கேன் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா ஐ கேன் ட்ரா எ டயக்ராம், ஐ குட் ட்ரா எ டயக்ராம். இதுக்கும் அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஸ். ஐ கேன் ட்ரா எ டயக்ராம் அப்படின்னா என்னால் ட்ராயிங் வரைய முடியும் அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொல்கிறது. ஐ கேன் ட்ரா எ பியூட்டிஃபுல் பீகாக், ஐ குட் ட்ரா எ பியூட்டிஃபுல் பீகாக். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் ட்ரா எ பியூட்டிஃபுல் பீகாக் அப்படின்னா என்னால் ஒரு பியூட்டிஃபுல் பீகாக்கை வரைய முடியும் அப்படின்ட்டு சாதாரணமாக நம்ம சொல்கிறோம். அதே வந்து ஐ குட் ட்ரா எ பியூட்டிஃபுல் பீகாக் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக ஒரு அழகான மயிலை வரைய முடியும் அப்படின்றது தான். சரியா? ஓகே, அப்போ இந்த ப்ரெசன்ட் வேர்ப்ஸ்க்கும் பாஸ்ட் வேர்ப்ஸ், அதாவது இந்த வில், ஷால், கேன், மே இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் வேர்ப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கேப்பபிலிட்டி எங்கெல்லாம் முடியும், ஐ கேன் கோ, ஐ கேன் கம், ஐ கேன் டூ அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நாட் மச் இம்பார்ட்டன்ஸ் வி கிவ் தட். ஓகே, நம்ம ஆர்டினரியாக செய்வோம், நான் வந்து இதை செய்வேன். ஆனால் இந்த வுட், ஷுட், குட், மைட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வி ஆர் யூஸிங் சம் கண்டிஷன்ஸ். ஓகே, அண்ட் வி ஆர் யூஸிங் சம் அஷ்யூரன்ஸ். ஓகே, ஸோ இந்த அஷ்யூரன்ஸ் தான் இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் வேர்ப்ஸில் இருக்கிறது. இப்போ அதே மாதிரி மஸ்ட் அப்படின்னீங்கனாலும் அங்கேயும் வந்து அஷ்யூரன்ஸ் தான். ஐ மஸ்ட் கோ அப்ராட், ஐ மஸ்ட் விசிட் மை சிஸ்டர், I must draw this diagram, I must complete my homework, I must complete my project அப்படின்னீங்கன்னா அங்கே வந்து you are showing some responsibility also. assurance கொடுக்குறீங்க, அதே மாதிரி you are stressing on the responsibility what you have. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த மாடல்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், கேன், குட், மஸ்ட் இது யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், அங்கே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த சென்டென்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம லெஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுக்கு வில், ஷால், கேன், மே யூஸ் பண்ணலாம். மோர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுக்கு வுட், ஷுட், குட், மைட், மஸ்ட் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஓகே, ஸோ இப்போ மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். இப்போ செமி மாடல்ஸ் பார்ப்போமா? ஓகே ஃபைன். செமி மாடல்ஸ் எத்தனைன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எஸ், 4. ஸோ நமக்கு வந்து செமி மாடல்ஸ் 4 இருக்குது. மாடல்ஸ்க்கு இன்னொரு நேம் சொல்லியிருந்தேனே, அது ஞாபகம் இருக்கா? ஃபைன். quasi models, QUAZI. okay, so quasi models are semi models. so quasi model அப்படினு சொன்னாங்கன்னா அது என்னது அப்படினு கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். ஓகே ஃபைன். இப்போ இதில் வந்து 4 டிவிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீட், டேர், ஆர் டு, யூஸ் டு. ஓகே, இப்போ நீட். ஓகே, ஐ நீட் எ பென்சில், ஐ நீட் எ good dress, I need a notebook, I need a cup of coffee. ஓகே, ஸோ அப்போ ஐ நீட் அப்படின்றத என்னுடைய தேவை அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். ஐ நீட் எ கப் ஆஃப் டீ அப்படின்னீங்கன்னா எனக்கு ஒரு கப் ஆஃப் டீ இப்போ வேணும். ஓகே, அது கிடைக்குமா கிடைக்காதான்றது நெக்ஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ டேர் அப்படின்றது வந்து தைரியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ டேர் டு சேஸ் த டாக், I dare to complete my project overnight. சரியா? I dare to ask a question to that person. அப்போ இங்கே டேர் அப்படின்றது என்னது? இட் ஷோஸ் யுவர் போல்ட்னஸ். உங்களுக்கு கேட்கணுன்ற தைரியம் வந்தது, நீங்கள் கேட்டீங்க. உங்களுக்கு வரையணுன்ற தைரியம் வந்தது, நீங்கள் வரைஞ்சிங்க. ஸோ உங்களால் முடியும் அப்படின்றது இங்கே வந்து காட்டுறோம். தட் ஷோஸ் யுவர் கேப்பபிலிட்டி. ஓகே, ஸோ யூ ஆர் அஷ்யூரிங் யுவர் கேப்பபிலிட்டி. உன்னோட கெப்பாசிட்டி, உங்களோட கெப்பாசிட்டி என்ன, எங்கிட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது தான் இந்த டேர் அப்படின்ற வேர்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் அஷ்யூர் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல இந்த டேர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே ஃபைன். அடுத்து ஆட் டு. இப்போ இங்கே ஆட் டு அப்படின்றது இட் ஷோஸ் சம் அப்ளிகேஷன். ஓகே, நீங்கள் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ யூ ஆர் பவுண்ட். ஓகே, அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை செய்யணும் அப்படின்ற கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. யூ ஆர் பவுண்ட் டு டூ சம் டியூட்டி. அந்த இடத்துல நீங்கள் இதை கட்டாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு டியூட்டி உங்களுக்கு இருக்குது. சரியா? ஐ ஆட் டு கோ தேர், ஐ ஆட் டு பை அ கிஃப்ட். அப்போ இது நாங்கள் செய்யணும், இது எனக்கு இது தேவை அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ ஆட் டு அப்படின்றது என்னது? யூ ஆர் பவுண்ட் டு டூ சம்திங். அவசியமாக இதை செய்யணும், இது தேவை, இந்த இடத்துக்கு இது தேவை, இது இந்த இடத்துக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆட் டு. சரியா? ஓகே, ஸோ ஐ ஆட் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு, ஐ ஆட் டு கோ டு ஸ்கூல் எவ்ரி டே அப்படின்னும் போது உங்களுக்கு அது அவசியமானது. ஐ ஆட் டு கோ டு லைப்ரரி டு ரெஃபர் புக்ஸ். அப்போ நான் லைப்ரரிக்கு போனால் நான் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் லைப்ரரிக்கு போகணும் அப்படின்றது. சரியா? இட் இஸ் த அப்ளிகேஷன். ஓகே ஃபைன். அடுத்து 4th ஒன் என்னது? யூஸ் டு. ஸோ இந்த யூஸ் டு அப்படின்றது ஒரு காலத்தில் நடந்திருந்த செயல், இப்போ இல்லை அப்படின்றது தான் இந்த யூஸ் டு அப்படின்ற மாடல் வந்து உங்களுக்கு சொல்லுது. சரியா? அப்போ நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ செஞ்சதெல்லாம் இப்போ செய்ய போகிறதில்ல, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ செஞ்சதெல்லாம் இப்போ நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் பரதநாட்டியம் எவ்ரி டே, ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் த பெயிண்டிங் எவ்ரி மார்னிங், ஐ யூஸ் டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், ஐ யூஸ் டு கோ ஃபார் வாக்கிங் எவ்ரி டே. சரியா? அப்போ நீங்கள் ஒரு காலத்தில் செஞ்சிட்டு இருந்தது இப்போ அந்த செயல் நடக்கலை அப்படின்ற இடத்துல இந்த செமி மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே வந்து தெர் இஸ் நோ லெஸ் இம்பார்ட்டன்ட், தெர் இஸ் நோ மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ இதுக்கு வந்து அவசியம் அப்படின்றது இல்லை, ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்தது இப்போ அது இல்லை அப்படின்ற கண்டிஷனில் நம்ம யூஸ் டு அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே, இப்போ மாடல்ஸ், செமி மாடல்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஆர்பி இப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க. டிஆர்பிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இட் பி வெரி யூஸ்ஃபுல் டு தெம். ஓகே ஃபைன், வில் see you in the next class. Until then, bye.